எனக்கு வலிக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லப்பா, நான் தாங்க மாட்டேன்னு தெரியும்லப்பா, நான் உடைஞ்சிருவேன்னு தெரியும்லப்பா, ஏன்ப்பா இதை அனுமதிச்சீங்க? நீங்க ஒரு தடவை உணர்வை கொடுத்திருந்தா, நீங்க ஒரு தடவை சொல்லி இருந்தா, நீங்க கொஞ்சம் அந்த காரியமோ இழப்போ அந்த அந்த காரியம் ஏதோ ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட சொல்லி இருந்தீங்கன்னா, பேசி இருந்தீங்கன்னா, நீங்க தடுத்து இருந்திருக்கலாமே. எனக்கு அப்பான்னு தானே உங்களை சொல்றேன், நீங்க தடுத்து இருந்திருக்கலாமே நம்ம ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனா உங்களுடைய திட்டங்களும் உங்களுடைய தீர்மானங்களும் உங்க மூளைக்கு தோன்ற அந்த எண்ணங்களும் அவருடைய நினைவுகளே கிடையாது. அவர் அனுமதிச்சதெல்லாம் நன்மைக்காக அனுமதிச்சிருக்கிறார். ஒருவேளை இழந்திருக்கலாம், ஒருவேளை சிலதை பறி கொடுத்திருக்கலாம். நீங்க நினைக்காதீங்க இழந்துட்டேன் பறி கொடுத்தேன், இல்ல, நன்மைக்கு ஏதுவாதான் கர்த்தர் செய்யறார். உங்க வாழ்க்கையை குறிச்சு நீங்க நினைக்கிறத விட 1000 மடங்கு அவர் யோசனை பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிறதுலே உங்க கண்ணுக்கு பிரியமானதை கொடுத்து நீங்க அந்த பிரியமானதை பற்றி கொண்டு அப்பாவை நேசிக்காம நரகத்துக்கு போகிறத விட, உங்களுக்கும் சில காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒன்ன கொடுத்து உங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்குறாரு பாருங்க. எதுக்கு தெரியுமா? நீங்க இந்த பூமியில வாழ்ந்து நல்லா இருந்து நரகம் போறது அவருக்கு பிடிக்கல. பூமியில கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் மன்னிக்க முடியலதான், கொஞ்சம் கோபம் தான், கொஞ்சம் உனக்கு சரி வரலதான். ஆனா அதுல உருவாய் சகிச்சு நிக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்க இயேசுவை போல மாறுறீங்க. முடிவுல நித்திய ஜீவனுக்குள்ள பங்கடைவீங்க. அதுதான் அவருடைய அல்டிமேட் நோக்கம். இன்னைக்கு சொல்லணும், நீங்க நேசிக்காததுனால இதை என்னை விட்டு எடுக்கல, என்னை ரொம்ப நேசிச்சதுனாலதான் எடுத்திருக்கீங்க.